السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பிற்குரிய சகோதரிகளே, நாம் லுஹர் தொழுகைக்கு பிறகிலான இந்த அமர்விலே நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். நேற்றைய தினம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், எவ்வாறு அவர்கள் மன்னராக ஆனார்கள் என்பது பற்றிய வரலாற்றை திருமறை குர்ஆனுடைய வசனங்களின் துணை கொண்டு நாம் அறிந்து கொண்டோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் மலிக்கர் ரசூலா, மன்னராகவும் இறை தூதராகவும் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்தர் ரசூலா, அல்லாஹ்வுடைய அடியாராகவும் இறை தூதராகவும் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நீங்கள் மன்னராகவும் தூதராகவும் இருக்க விரும்புகிறீர்களா அல்லது அடியாராகவும் தூதராகவும் இருக்க விரும்புகிறீர்களா என கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் தூதராகவும் இருப்பதையே அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மன்னராகவும் இறை தூதராகவும் இருந்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எண்ணற்ற அருட்கொடைகள், பாக்கியங்கள், சிறப்பு தகுதிகளை அல்லாஹ் வழங்கியிருந்தார். இதை திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. சூரத்து சபா 34வது அத்தியாயத்தில் 10வது வசனம் 11வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வலகத் ஆத்தைனா தாவூத மின்னா ஃபதுலா, நாம் நம்மிடத்தில் இருந்து, இறைவன் புறத்தில் இருந்து தாவூத் அவர்களுக்கு பல்வேறு சிறப்புகளை, பாக்கியங்களை வழங்கினோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் புறத்தில் இருந்து பல்வேறு பாக்கியங்களை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினார். அதில் ஒரு சில பாக்கியங்களை அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் சொன்னான், யா ஜிபாலு அவ்விபி மாஹு ஒத்தைர், மலைகளே, பறவைகளே, நீங்கள் அவரோடு சேர்ந்து துதியுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை துதிக்கும் பொழுது, அல்லாஹ்வை அவர்கள் தஸ்பீஹ் செய்யும் பொழுது அவர்களோடு சேர்ந்து மலைகளும் பறவைகளும் துதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டார். அப்படின்னு சொன்னோம்னா அந்த ராஜ்யம், அந்த சூழல் எப்படி இருக்கும் என்பதை நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். அவ்வளோ அற்புதமான ஒரு பாக்கியங்களை அல்லாஹ் வழங்கியிருந்தார். அதே போன்று அலன்னா லஹுல் ஹதீத், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக நாம் இரும்பை மிருதுவாக்கி கொடுத்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துக்கு முன்னாடி யுத்த களங்களில் இரும்பு கவசம் அணியக்கூடிய பாதுகாப்பிற்காக எதிரிகளிடமிருந்து தாக்குதல் வரும் பொழுது எதிரியுடைய தாக்குதலிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய கவசங்களை தயாரிப்பதற்கு முதலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் சொல்லி கொடுத்தார். அலன்னா லஹுல் ஹதீத், நாம் அவருக்காக இரும்பை மிருதுவாக அல்லாஹ் ஆக்கி கொடுத்தார். என்ன டெக்னாலஜியோ அதை ஈஸியாக்குறதுக்கு எப்படி செய்ய வேண்டுமோ அந்த அறிவை அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். முதலில் அந்த அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். அப்ப அல்லாஹ் சொன்னான், அன்இமல் சாபிகாத், நீங்க என்ன செய்யுங்க, இரும்பு கவசங்களை, கவச ஆடைகளை நீ செய்வீராக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கவச ஆடைகளை செய்யுமாறு அல்லாஹ் உத்தரவிட்டான். வகத்திர் ஃபிஸ்ஸர், வளையங்களை அளவுடன் அமைத்துக் கொள்வீராக. அதாவது ஒரு இரும்பு கவசத்தை அப்படி தூக்கி அணியும் பொழுது கையை கால்களை அசைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் அன்றைய யுத்த காலங்கள்ல. அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்தான், என்ன அறிவை கொடுத்தான்னு சொன்னோம்னா, வளையங்கள்ல இரும்பு கவசம் செய்யறது, வளையங்களாக சங்கிலிகளாக அதை மேலே அணிந்து கொள்ளும் போது எதிரிட்ட இருந்து ஒரு ஈட்டி தாக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த ஈட்டி என்ன செய்யாது சொன்னோம்னா அந்த வளையத்தை தாண்டி உள்ள போகாது. அந்த வளையத்துடைய அந்த ஈட்டி நுழையாத அளவுக்கு, அம்பு நுழைய முடியாத அளவுக்கு
அந்த வளையங்களை வந்து எவ்வளவு அகலத்துல வைக்கணுமோ அந்த அகலத்தை நீங்க செஞ்சுக்கிடுங்க, கரெக்டா நீங்க அமைத்துக் கொள்ளுங்கள். வளையங்களை வந்து அளவுடன் அமைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அளவுடன் அமைக்கும் பொழுதுதான் என்ன செய்யாது, அந்த நம்ம வளையங்களாக இரும்பு கவசத்தை அணியும் பொழுது கையை கால அசைக்கிறதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும், அணிந்து கொள்வதற்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே போன்று எதிரிடமிருந்து ஒரு தாக்குதல் வரும் பொழுது ஒரு ஈட்டியினாலோ அம்பினாலோ வாளினாலோ தாக்கும் பொழுது அந்த வளையத்தை தாண்டி என்ன செய்யாது, உள்ள போகாது, உடம்பு ஹீட்டும் என்ன செய்யாது, ஆகாது. அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றார், அன்யமல் சாபிகாத், தாவூத் அவர்களை நீங்கள் இரும்பு கவசங்களை செய்யுங்கள், அந்த வளையங்களை வந்து எவ்வளவு அளவோடு ஆயுதங்கள் வந்து தாக்கும் பொழுது உள்ள போகாத அளவுக்கு என்ன அளவில் அமைக்க வேண்டுமோ அந்த அளவை சரியான முறையில் நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். வஅமலு சாலிஹன், நீங்கள் நல்லறங்களை செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்த இந்த பாக்கியத்துக்காண்டி நீங்கள் நல்லறங்களை செய்யுங்கள். இன்னி பிமா தஅமலூன பசீர், நீங்கள் செய்பவற்றை எல்லாம் நான் பார்ப்பவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் இரும்பு கவசங்களை செய்யக்கூடிய அந்த வழிமுறையை, அந்த அறிவை அல்லாஹ் என்ன செய்தான், அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். இரும்பை அவர்களுக்கு அல்லாஹ் எளிதாக்கி கொடுத்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து தன்னுடைய கையால் இந்த தொழிலை அல்லாஹ் சொல்லி கொடுத்தவன, அவங்க மன்னராக இருந்தாலும் அவங்க வந்து இறை தூதராக இருந்தாலும் தன்னுடைய கையால் உழைத்து சாப்பிடக்கூடியவர்களாக என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை, அமைச்சர்களை, ஆட்சியாளர்களை பார்ப்பது என்பது ரொம்ப ரொம்ப அரிது. இன்றைக்கு ஆட்சி என்பதே எதற்கு ஆகிப்போச்சு, சாதாரண ஒரு முனிசிபல் கமிஷனர்ல ஒரு உறுப்பினராக வருவது கூட ஊழல் செய்வது மட்டும்தான் நோக்கம். மக்கள் காசை வந்து கொள்ளை அடிப்பதை தவிர இரண்டாவது நோக்கமே இல்லை என்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு ஆட்சி என்பது என்ன செய்துவிட்டது, ஆகிவிட்டது. ஆனால் நபிமார்கள் ஒரு மார்க்கத்தை தெரிந்தவர்கள், இறைவனுக்கு அஞ்சக்கூடியவர்கள் ஆட்சியாளர்களாக இருந்தால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதைத்தான் இந்த வசனம் சொல்லி காட்டுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரியில 3417வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, 2072வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, மா அக்கல அஹதுன் துஆமன் கத்து ஹைரம் மின் ஐயௌகுல மின் அமலி யதி, ஒருவன் தன்னுடைய கையால் உழைத்து சாப்பிடுவதை விட சிறந்த உணவை என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. நம்ம தொழில் பார்த்து நம்ம வேலை பார்த்து சாப்பிடுவது தான் யாசகம் கேட்பதை விட, அடுத்தவர்களை அண்டி பிழைப்பதை விட நாம உழைத்து சாப்பிடுவது தான் அதை விட சிறந்த உணவை யாரும் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. இன்ன நபி அல்லாஹி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கான யகுலு மின் அமலி யதிஹி, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கரத்தால் உழைத்து சாப்பிடக்கூடியவர்களாக என்ன செய்தார்கள், இருந்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து உழைத்து சாப்பிடக்கூடிய நபியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இரும்பு கவசங்களை செய்யக்கூடிய தொழிலை அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். அதை செய்யுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கையினால உழைத்து அதன் மூலம் வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நபியாக அவர்கள் இருந்தார்கள். மன்னராகவும் இருந்தாங்க, மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பும் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுடைய நபித்துவத்துக்கு, அவங்களுடைய மன்னர் ஆட்சிக்கு, அவங்களுடைய பல்வேறு காரியங்களுக்கு இடையூறு இல்லாத வகையில அவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு போர் கவசங்களை, போர் கருவிகளை செய்யக்கூடிய ஒரு திறமையை, ஒரு தொழிலை, அறிவை அல்லாஹ் செய்தான், சொல்லிக் கொடுத்தான். அதே போன்று சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயம் 79, 80 வசனங்கள் அல்லாஹ் சொல்கின்றான். நாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலைகளை வசப்படுத்தி கொடுத்தோம், அவரோடு யுஸப்பிஹன, அந்த மலைகள் தஸ்பீஹ் செய்தது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தஸ்பீஹ் செய்யும் போது, சுப்ஹான் அல்லாஹ் சொல்லும் போது மலைகள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யும், தஸ்பீஹ் செய்யும். அதே போன்று ஒத்தைர, பறவைகளும் அவரோடு சேர்ந்து என்ன செய்தது, தஸ்பீஹ் செய்தன. குன்னா ஃபாயிலீன், நாம் தான் இதை செய்வோராக இருந்தோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இந்த பாக்கியங்கள் நாம தான் கொடுத்தோம், அவங்களுக்குரிய சுய பலம், சுய ஆற்றல் கிடையாது. குன்னா ஃபாயிலீன், நாம் தான் இதை செய்வோராக இருந்தோம். அல்லம்னாஹு ஸனஅத லபூஸில் லகும் லிதுஹ்ஸினகும் மின் பஅஸிகும், உங்களுடைய யுத்தங்களில் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக உங்களுக்குரிய கவச ஆடைகளை செய்வதை அவருக்கு நாம் சொல்லிக் கொடுத்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யுத்தங்கள்ல எதிரிகளுடைய தாக்குதல்ல இருந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய கவச ஆடைகளை
முதலாக தயாரிக்கக்கூடிய அறிவை அல்லாஹ் யாருக்கு தான் கொடுத்தான்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் கொடுத்தான். ஃபஹல் அன்தும் ஷாக்கிரூன், நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்களா? இப்படிப்பட்ட அறிவை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தான் மனித சமுதாயத்துக்கு இந்த அறிவு கிடைத்தது. அல்லாஹ் அந்த அறிவை கொடுக்கவில்லை என்று சொன்னால் உலகத்துக்கு எந்த அறிவும் கிடைச்சிடாது. இன்னைக்கு நாம நினைக்கிறோம் மனிதன் எவ்வளவோ அறிவுல முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறான். மனிதன் என்ன நினைக்கின்றான்? இது எல்லாம் நம்முடைய திறமை, நம்முடைய ஆற்றல் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், வலா யுஹைதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. அல்லாஹ்வுடைய ஞானத்திலிருந்து அவன் நாடியதை தவிர வேறு எதையும் மனிதர்களால் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு 5G மெட்டா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் அப்படியே பறந்து விரிந்து உலகம் போய்கிட்டே இருக்கு பாருங்க. எல்லாமே எல்லா மனிதர்களுமே தனி லைவ் ப்ரோக்ராம் போடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வசதி என்ன செஞ்சிருச்சு, வந்துடுச்சு. ஒரு காலத்துல கடிதங்கள் எழுதிதான் என்ன செய்வோம், தகவல்களை பரிமாறிக்கொள்வோம். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு கடிதம் எழுதுறதுக்கு எழுத படிக்க தெரியாத ஆட்க ஒவ்வொரு ஆளையும் என்ன செய்வாங்க, பதிவாக வச்சிருப்பாங்க. நானே 4-5 வீட்டுக்கு பதிவு கடிதம் எழுதக்கூடியவனா இருந்தேன். 4-5 பேர் என்ன செய்வாங்க, லீவு நாள் வந்துட்டுனா எப்போ இத்தனை மணி என் வீட்டுக்கு வந்துரு, இத்தனை மணி என் வீட்டுக்கு வந்துரு. அவங்களுக்கு நம்பிக்கை, வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் எல்லா விஷயத்தையும் இவர்கிட்ட சொல்லி எழுத வச்சுட்டா அது வெளியே போகாம இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்வாங்க, பலரும் கடிதம் எழுத கூப்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படி பாருங்க, கடிதம் என்பது என்ன செஞ்சிருச்சு, மறந்து போயிடுச்சு. இன்றைக்கு உள்ள பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கடிதம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு இன்றைக்கு உலகம் மாறிவிட்டது. எல்லாமே நம்ம எதில் பேசிக்கிட்டு இருக்கிறோம், லைவ்ல பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஃபேஸ்புக்ல பேசுறோம், வாட்ஸ்அப்ல பேசுறோம். அப்போ மனிதன் என்ன நினைக்கின்றான், இது நம்முடைய அறிவு, நம்முடைய திறமை, நம்ம என்ன செஞ்சோம், செவ்வாய்க்கோளுக்கே நம்ம வாகனங்களை அனுப்பிட்டோம், கோள் நம்ம ராக்கெட் அனுப்பிட்டோம் மனுஷன் நினைக்கிறான். அப்படி கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதனுக்கு தேவையான அந்த அறிவை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். அதை எந்த ஒரு மனிதனும் செய்ய முடியாது, மறுக்க முடியாது. அப்ப அதான் அல்லாஹ் கேட்கின்றான். நபிகள் நாயகம் காலத்துல அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், ஃபஹல் அன்தும் ஷாக்கிரூன், யுத்தங்கள்ல உங்களை பாதுகாப்பதற்குரிய அந்த கவச ஆடைகளை நாம தயாரிக்கக்கூடிய அறிவை தாவூது கொடுத்தோம். அதன் மூலமாக தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறீர்களோ அல்லாஹ் என்ன செய்கின்றான், கேட்கின்றான். அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு உலக வளர்ச்சி, உலக அறிவுக்கும் நாம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த செய்யப்பட்டிருக்கோம், கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று சூரத்து சாது 37வது அத்தியாயம், சூரத்து சாது அத்தியாயத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், 17, 18 இருந்து 20வது வசனம் வரைக்கும், வதுகுர் அப்தனா தாவூத், நபியே நம்முடைய அடியாராகிய தாவூதை நினைத்து பார்ப்பீராக. தல் ஐடி, அவர் மிகவும் ஆற்றல் மிக்கவராக இருந்தார். இன்னகு அவ்வாப், இறைவனை நோக்கி திரும்பக்கூடியவராக இருந்தார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரொம்ப வலிமை, அவங்களுக்கு எந்த அளவுக்கு வலிமை என்பதை நம்ம ஹதீஸ்களை வைத்து புரிந்து கொள்ளலாம். உடல் வலிமையும் சரி, அறிவு வலிமையும் சரி, யுத்தங்கள்ல திறமையை காட்டுறதா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய வலிமை மிக்க அடியாராக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். வலிமை அவர்களுக்கு இருந்தாலும் இன்னகு அவ்வாப், அவர்கள் இறைவனை நோக்கி திரும்பக்கூடியவராக இருந்தார்கள். தனக்கு வலிமை இருக்குது, உடல் வலிமை இருக்குது, அறிவு வலிமை இருக்கிறது, செல்வ வலிமை இருக்கிறது என்பதற்காக அவங்கள்ட்ட கடுகளவு கூட ஆணவமோ பெருமையோ அகம்பாவமோ எதுவும் அவங்கள்ட்ட இருந்தது கிடையாது. இன்னகு அவ்வாப், இறைவனை நோக்கி திரும்பக்கூடியவராக இருந்தார்கள். இன்னா சஹர்னல் ஜிபால மஅஹு யுஸப்பிஹ்ன பில் அஷி வல் இஸ்ராப், காலையிலும் மாலையிலும் அவரோடு சேர்ந்து துதிக்கக்கூடிய வகையில் அவருக்கு நாம் மலையை வசப்படுத்தி கொடுத்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலைகளுக்கு உத்தரவிட்டான், காலையிலும் மாலையிலும் தாவூத் நபியோடு சேர்ந்து என்ன செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும். ஓ தைர மஹ்ஷூரத்தன், ஒன்று திரட்டப்பட்ட நிலையில பறவைகளையும் தாவூத் நபிக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தார். காலையிலும் மாலையிலும் தாவூத் நபி துதிக்கும் பொழுது பறவைகள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒன்று சேர்ந்து தாவூத் நபியோடு சேர்ந்து என்ன செய்ய வேண்டும், அவை துதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். குல்லுன் லஹு அவ்வாப், எல்லாமே அவரை நோக்கி திரும்பக்கூடியவையாக இருந்தன. ஓ ஷததுனா முல்கஹு, அவருடைய ஆட்சியை நாம் மிகவும் வலிமைப்படுத்தினோம். இராணுவ ரீதியாகவும் சரி, மக்களுடைய வளர்ச்சியிலும் சரி, எல்லா விதத்திலும் தாவூத் நபியுடைய அந்த ஆட்சியை அல்லாஹ் ரொம்ப வலிமைப்படுத்தினான். வாத்தைனாவுல் ஹிக்மா, அவருக்கு நாம் ஞானத்தை வழங்கினோம். ஞானம்னா யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு ஞானம். ஒரு 80 வயசு முதியவர்கிட்ட பேசும் பொழுது அவருக்கு எப்படி அறிவுபூர்வமாக பேசணும், அந்த மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பேசக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருந்துச்சு.
ஒரு சின்ன குழந்தைகிட்ட பேசும்போது அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி எப்படி பேச வேண்டும், பெண்கள்கிட்ட எப்படி பேச வேண்டும், இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சபையில எப்படி பேச வேண்டும், அவர்கள்ட்ட வந்து தேவையற்ற ஒவ்வொரு பேச்சுமே ரொம்ப நுணுக்கமான அறிவுபூர்வமான அறிவு சார்ந்த பேச்சாக இருக்கும். ஃபஸ்லல் ஹிதாப்னு சொன்னோம்னா தெளிவாக பேசுது. இது ரெண்டு அர்த்தம் உண்டு. ரெண்டு பேரும் வழக்காடும் போது இவர் வாதங்களை வைப்பாரு, அவர் வாதங்களை வைக்கும் போது அந்த வாதங்களை கேட்டு சரியான தீர்ப்பை வழங்கக்கூடியதுக்கும் ஃபஸ்லல் ஹிதாப். இன்னொன்று பேசும் பொழுது ரொம்ப ஈஸியா புரியும். பாருங்க, ஒரு குழந்தைகிட்ட பேசும்போது குழந்தை ரொம்ப ஈஸியா புரிந்து கொள்ளும். ஒரு பெரியவங்கள்ட்ட பேசும்போது அவங்க அதை ஈஸியா விளங்கிக் கொள்வார்கள். ரொம்ப இலகுவாக விளக்கக்கூடிய திறமை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருந்தான், கொடுத்திருந்தான். இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு திறமை. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு நுணுக்கத்தை, ஞானத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஃபஸ்லல் ஹிதாப், அதாவது வழக்குகள்ல வந்து தீர்த்து வைப்பதையும் அவங்க யார்கிட்ட பேசுறான்னு சரி அந்த பேச்சு வந்து ரொம்ப ஈஸியான செஞ்சுக்குவாங்க. கேட்பவர் வந்து ரொம்ப இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் இது எல்லாருக்கும் என்ன செய்யாது, இருக்காது. அப்ப அந்த மாதிரி ஒரு திறமையை வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததாக அல்லாஹ் சூரத்து சாதுங்கிற அத்தியாயத்தை சொல்லி காட்டுறான். அதே மாதிரி தாவூத் நபிக்குள்ள சிறப்பு என்னன்னு சொன்னோம்னா, அவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜபூர் வேதத்தை அல்லாஹ் கொடுத்தான். அந்த ஜபூர் வேதம், அதே மாதிரி மூசா நபிக்கு கொடுக்கப்பட்ட தௌராத்து ஜபூர், இதையெல்லாம் வந்து ரொம்ப குறைந்த நேரத்தில் அவங்க வந்து எல்லாத்தையுமே ஓதக்கூடிய ஒரு பாக்கியம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடுதான் வச்சுக்கிடுங்க. பல நூற்றாண்டுகளை ஒரு வினாடி மாதிரி அல்லாஹ் காட்டுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடினால் ஒரு சின்ன நேரத்தில் வந்து பல நாட்களில் செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யக்கூடிய அல்லாஹ் ஆக்குவான். இப்போ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஒரு நல்லடியார் அவரை வந்து உசைர் அலைஹிஸ்ஸலாம் என்று வரலாறுகளில் சொல்லப்படுது. அந்த நல்லடியார் வந்து ஒரு ஊரை கடந்து போகும்போது அந்த ஊரெல்லாம் இடிந்து தரைமட்டமா போய் கிடக்குது. அப்ப நல்லடியார் போகும்பொழுது அவர் கழுதையில போறாரு. அவருக்குரிய சாப்பாடு அதுல இருக்குது, தண்ணி அதுல இருக்குது. அப்போ அவர் அந்த ஊரை கடந்து போகும்போது அந்த ஊர் இடிஞ்சு போய் கிடக்குது. அவர் நினைக்கிறாரு, இந்த ஊர் எப்படி பழைய நிலைக்கு வரும்னு நினைக்கும் பொழுது அல்லாஹ் அவர் என்ன செஞ்சிட்டான், 100 ஆண்டுகள் அல்லாஹ் அவரை மௌத்தா வச்சுட்டான். 100 ஆண்டுகள், 100 ஆண்டுனா சாதாரண விஷயமா? 100 ஆண்டுகள் அவரு மௌத்தா போய் 100 வருஷம் கழிச்சு அல்லாஹ் அவருக்கு உயிரை கொடுக்குறான். அவர் இந்த மாதிரி 100 ஆண்டுகளுக்கு பிறகு உயிர் பெற்று வந்ததுனால தான் யூதர்கள் வந்து காலத்தில் யஹூத் உசைர் இப்னுல்லாஹ், உசைர் அல்லாஹ்வுடைய மகன் என்று யூதர்கள் சொன்னார்கள். எப்படி கிறிஸ்தவர்கள் ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்த சில அற்புதங்களை வச்சு ஈசா நபி அல்லாஹ்வுடைய மகன் சொல்லி பயங்கரமான ஷிர்கை இட்டு கட்டினாங்களோ, அதே மாதிரி உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த இந்த அற்புதத்தினால அவர் அல்லாஹ்வுடைய புள்ளன்ட்டாங்க யூதர்கள். அது வழிகேடு. அப்ப 100 ஆண்டுகள் கழித்து அவரு கண் விழிக்கிறாரு. அல்லாஹ் கேட்டா கம் லபிஸ்த, நீங்க எவ்வளவு கால் தூங்குனீங்க? அவருக்கு அல்லாஹ் அந்த 100 ஆண்டுகள் அல்லாஹ் அவருக்கு எப்படி காட்டுறான்? அவர் சொல்ல லபிஸ்து யௌமன் அவ் பஅலை, ஒரு நாள் அல்லது ஒரு நாள்ல கொஞ்சம் ஒரு 2-3 மணி நேரம், அவ்வளவுதான். தூங்குனது எவ்வளவு? 100 ஆண்டுகள். 100 ஆண்டுகள் தூங்குனத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு எப்படி காட்டுறான்? ஒரு சில மணி நேரங்களாக தான் அவருக்கு அல்லாஹ் காட்டுறான். அவ்வளவு இறைவனால் முடியும். அதே மாதிரி நாம நினைக்கிறோம், இந்த மலக்குமார்கள் வந்து தீயவங்களுடைய உயிரை பறிக்கும் பொழுது அடிச்சு கைப்பற்றிலாம் என்ன செய்வாங்க, உயிரை பறிப்பாங்கன்னு வருது. ஆக்சிடென்ட் ஆகி மறுவினாடி மௌத்தா போறான், அவனுக்கு அது எப்படி நடக்கும் நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடி விட்டான்னு சொன்னால் ஒரு வினாடியில் கூட நடக்க வேண்டிய எல்லா காரியமும் நடந்துதான் அவனுக்கு என்ன செய்யும் முடியும். நம்ம பார்வைக்கு ஒரு வினாடி, அவனுக்கு நடக்க வேண்டிய எல்லாம் என்ன செஞ்சிடும், நடந்து முடிஞ்சிடும். நடந்து முடிஞ்சுதான் அவனுடைய உயிர் என்ன செய்யப்படும், கைப்பற்றப்படும். தீயவர்களாக இருந்தாலும் சரி, நல்லவர்களாக இருந்தாலும் சரி. அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னோம்னா, நபிகள் நாயகம் சொல்லி காட்டாங்க. சஹீஹுல் புகாரில 3417வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹுஃபிஃப் அலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல் குர்ஆன், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குர்ஆன் இலகுவாக்கப்பட்டது. குர்ஆன் சொன்னோம்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய வேதத்துக்கு பேர் குர்ஆன். இதுக்கு ஏன் குர்ஆன் சொல்லப்பட்டுச்சுன்னா, குர்ஆன்ங்கிற வார்த்தைக்கு ஓதுதல் அப்படின்னு அர்த்தம். குர்ஆன்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஓதுதல். அதனால நம்ம ஓதக்கூடிய குர்ஆனுக்கு குர்ஆன் பேர் வந்திருக்கு. அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓதுதல் ரொம்ப இலகுவாக்கப்பட்டுச்சு. ஜபூர் வேதத்தையோ தௌராத் வேதத்தையோ அவங்க வந்து அதை ஃபுல்லாமே அவங்க மீள்பார்வை, எவ்வளவு நேரத்தில் அவங்க மீள்பார்வை செய்வாங்கன்னா,
ஃபகான யௌமுரு பி தவாபி, அவருடைய வாகனங்களுக்கு குதிரைக்கோ ஒட்டகத்துக்கோ கடிவாளமிடம் மாதிரி ஏவுவார்கள். ஃபதுஸ்ரஜு, அது கடிவாளமிடப்படும். ஃபயக்ரவுல் குர்ஆன், அவங்க என்ன செஞ்சிருவாங்க, குர்ஆனை ஓதி முடித்து விடுவார்கள். அப்புறம் அவங்களுக்குரிய அந்த வேதம், தாவூத் நபிக்குரிய வேதத்தை என்ன செஞ்சிருவாங்க, ஓதி முடிச்சிருவாங்க. நாம என்ன நினைச்சிடக்கூடாது, இது ஒரு அற்புதம். அற்புதம்னு சொன்னோம்னா இன்னைக்கு தர்காக்கள்ல வந்து நான் ஓதி முடிச்சு போட்டு ஊதுறேன், இந்த பாத்தியாக்கள்ல வேகமா யாசின் குர்ஆன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உழப்புறது கிடையாது. அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு. ரொம்ப குறைவான நேரத்துல வந்து அவங்களுடைய வேதத்தை அவங்க ஓதக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருந்தாங்க. ஒரு 30 ஜுஸுன்னு வச்சுக்கிட்டுங்களேன், 1 மணி நேரத்தை எல்லாத்தையும் விளங்கி நம்ம மீள் பார்வை செய்யணும். நமக்கு எவ்வளவு காலம் தேவைப்படும், வருஷ கணக்கு தேவைப்படும். ஆனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, அவங்க அந்த வேதத்தை வந்து ஒரு குதிரைக்கு கடிவாளம் விடக்கூடிய நேரத்துக்குள்ள எல்லாத்தையுமே அவங்க மீள் பார்வை செய்து அவங்க சிந்தனையில பதிய வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல். இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் யுகம், இப்போ என்னது புதுசா வந்திருக்க, நம்ம கேள்வி கொடுத்தா டக்குன்னு பதில் சொல்லுங்க. ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒரு கேள்வியை கொடுத்தோன்னு வச்சுக்கிடுங்க, டக்குன்னு என்ன செய்யுது, அது எல்லாத்தையும் எடுத்து மறு வினாடி தொகுத்து தந்தது. ஒரு கேள்வி, இந்தியாவில் வந்து எத்தனை மாநிலங்களில் முஸ்லிம்கள் முதலமைச்சராக இருந்தார்கள் அப்படின்னு கொடுத்தோன்னு வச்சுக்கிடுங்க. கொடுத்த ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் என்ன செய்யும், பட 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 என்ன செஞ்சிடும், அடிச்சு கொண்டு வந்தோம். மனுஷன் நினைக்கிறான் நம்முடைய தயாரிப்பு நினைக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அறிவை யாருக்கு கொடுக்குறான், மனுஷனை கொடுத்து இப்படி தயாரின்னு சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், அவர் வந்து அவருடைய குதிரையில வந்து கடிவாளத்தை மாட்டக்கூடிய நேரத்துல ஒட்டுமொத்த வேதத்தையும் ஓதக்கூடிய ஒரு ஆற்றல் அல்லாஹ் கொடுத்துருந்தான். அது விளங்கி சரியான முறையில கரெக்டா அதை வந்து நினைவுபடுத்தக்கூடிய ஒரு திறமை தான். போற போக்கில் விளங்காம ஓதுறது கிடையாது. அது அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதம். அதே மாதிரி குர்ஆன கப்ல அன் துஸ்ரஜ தவாபு, அவருடைய கால்நடைகள் வாகனங்கள் கடிவாளம் மாற்றப்படுவதற்குள் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அவங்களுக்குரிய வேதத்தை குர்ஆனை ஓதி முடித்து விடுவார்கள். வலா யகுலு இல்லாமின் அமலி யதிஹி, அவர்கள் தன்னுடைய கைகளால் உழைத்து சாப்பிடக்கூடியவராக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வலிமை மிக்கவராக இருந்தாலும் வச்சுக்கிறேங்க, இந்த அளவுக்கு அல்லாஹ் அவருக்கு வலிமையாக கொடுத்திருந்தான். அவ்வளவு பெரிய ஒரு வலிமை, சிந்தனை ரீதியாக ஒரு வலிமையை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதே மாதிரி கைகளால் உழைத்து உண்ணக்கூடிய வலிமையை கொடுத்திருந்தான். அதே மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நோன்பு, அவங்க எப்படி நோன்பு வச்சாங்க, அவங்க வந்து ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, ஒரு நாள் நோன்பு விடுவாங்க. இது எப்படி அவங்களால முடிஞ்சது, அவங்களுடைய உடல்ல உள்ள ஒரு வலிமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல வந்து ஒரு சில சம்பவங்கள் நடக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவூத் நபியுடைய நோன்பை பத்தி சொல்லி காட்டுறாங்க. அப்துல்லா இப்னு அம்ரு அப்படிங்கிற ஒரு சஹாபி, இந்த சஹாபி அவங்க என்ன செய்வாங்கன்னா, இரவு ஃபுல்லா நின்று தொழுகிறது, பகல் ஃபுல்லா வருஷம் ஃபுல்லா நோன்பு வைக்கிறது. இளமை பருவத்துல, நல்ல திரகாத்திரமா இருக்கக்கூடிய பருவத்துல பகல்ல ஃபுல்லா நோன்பு வைக்கிறாங்க. அப்போ அவர் தகப்பனார் என்ன பண்றாங்க சொன்னா, அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்கன்னா, ஒரு நல்ல அழகான பொண்ணா பார்த்து இவரை கல்யாணம் கட்டி வைக்கிறாங்க. கல்யாணம் கட்டி வச்சா அவர் வந்து கல்யாணம் கட்டி வச்சதோ தகப்பனார் உடலை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறார். கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன நோக்கத்துக்காண்டி கல்யாணம் முடிச்சு வச்சாங்களோ அதை வந்து அவங்க அனுபவிச்ச மாதிரி தெரியல. அப்போ அந்த மருமகள்கிட்ட போய் ரொம்ப இலைமறை காயா கேட்கும்போது அந்த மருமகள் சொல்றாங்க, அவர் வந்து ஒருபோதும் திரையை எடுத்து விட்டதே கிடையாது, அவர் முழுக்க முழுக்க வணக்க வழிபாடு ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறான்னு சொன்னோன்னே இவங்க தகப்பனார் என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து தன்னுடைய மகனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி அவர் வந்து இரவு ஃபுல்லா தொழுதுகிட்டே இருக்கிறாரு, பகல்ல ஃபுல்லா நோன்பு வைத்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அழைக்கிறாங்க. அழைத்து அவங்க சொல்றாங்க, அதாவது நீங்க வந்து என்ன செய்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்ற, அல்லாஹ் என் தூதரே, வல்லாஹி லா அஸூமன்ன நஹார வல அகூமன்ன லைல மா இஷ்து, நான் வாழும் காலம் எல்லாம், உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் நான் பகல் ஃபுல்லா நோன்பு வைத்து கொண்டே இருப்பேன், இரவு ஃபுல்லா நின்று தொழுது கொண்டே இருப்பேன், அல்லாஹ் மேல சத்தியமா அப்படித்தான் செய்வேன் அப்படிங்கிற ரசூலுல்லாஹ்ட்ட போய். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபஇன்னக லா தஸ்ததிஉ தாலிக், அப்துல்லா இப்னு அம்ர் அவர்களே, உமக்கு அது முடியாது, தேவையில்லாம நீங்க என்ன செய்ய, காலமெல்லாம் மௌத்தாகிற வரைக்கும் பகல்ல நோன்பு வைத்துக்கிட்டே இருப்பேன், இரவு ஃபுல்லா தொழுதுகிட்டே இருப்பேன், அப்படி செய்யாதீங்க, அது உங்களுக்கு முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஸும் வ அஃப்திர்,
நீங்க நோன்பு வைங்க, கொஞ்ச நாள் நோன்பு வைங்க, நஃபிலான நோன்பு, கொஞ்ச நாள் நோன்பு இல்லாமல் இருங்க. வக்கும் இரவுல நின்று தொழவும், கொஞ்ச நேரம் நின்று தொழுங்க. வண்ணம் தூங்கவும் செய்யுங்க. வசும் மின ஷஹ்ரி சலாசத் ஐயாம், ஒரு மாசத்துக்கு 3 நாள் மட்டும் நீங்க நோன்பு வைங்க. ஃபைனல் ஹசனத்தை பி அஷ்ரி அம்சாலிகா, ஒரு நன்மை என்பது அது மாதிரி 10 மடங்கு. நீங்க 3 நாள் நோன்பு வச்சிட்டீங்கன்னா அல்லாஹ்க்கு இஹ்லாஸா வைக்கும்போது 30 நாள் நோன்பு வச்ச நன்மை நமக்கு என்ன செஞ்சிடும், கிடைச்சிடும். தாலிக்கு மிஸ்ரு சியாமி தஹர், அது ஒரு வருடம் உள்ள நோன்பு வைத்த மாதிரி ஆகிவிடும். அப்போ அப்துல்லா இப்னு அம்ர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னி உத்தீகு அஃதல மின் தாலிக், எனக்கு அதை விட சிறப்பாக செய்யறதுக்கு எனக்கு ஆற்றல் இருக்கு, சக்தி இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப நபி அல்லாஹ் சொல்றாங்க, சும் யௌமன், நீ ஒரு நாள் நோன்பு வைங்க. அஃப்திர் யௌமைனி, 2 நாள் நோன்பு விட்டுருங்க. ஒரு நாள் நிறைய சக்தி இருக்குன்னு சொல்லுங்க, ஒரு நாள் நஃபிலா நோன்பு வைங்க. 2 நாள் நோன்பு விட்டுருங்க, திரும்ப ஒரு நாள் நோன்பு வைங்க, அடுத்த 2 நாள் நோன்பு விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, இன்னி உத்தீகு அஃதல மின் தாலிக், அதை விட அதிகமா எனக்கு சிறப்பாக செய்யறதுக்கு எனக்கு சக்தி இருக்குன்னு சொன்ன உடனே நபி அல்லாஹ் சொல்றாங்க, சும் யௌமன் வ அஃப்திர் யௌமன், ஒரு நாள் நோன்பு வைங்க, ஒரு நாள் நோன்பு விட்டுருங்க. ஃபதாலிக சியாமு தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சியாமு தாவூத் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு இதுதான். வஹுவ அஃதலு சியாம், இதுதான் நோன்புலேயே ரொம்ப சிறந்தது. ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டினா, தாவூதுடைய குடும்பமே எனக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லாஹ் சொல்றான். அந்த நன்றிக்கு பகரமா தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வச்சாங்க. அப்போ நபி அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தியதை விட நாம அதிகமா நன்றி செலுத்த முடியுமா? முடியாது. அப்ப நபி அல்லாஹ் சொல்றாங்க, வஹுவ அஃதலு சியாம், அதிகபட்சம் ஒரு நாள் நோன்பு வைக்கும், நோன்பு விடணும். இதுக்கு மேல தொடர்ச்சியான நோன்பு, காலமெல்லாம் நோன்பு என்பது அது சிறந்தது கிடையாது. இதுதான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொன்னவொன்னே அவங்க சொல்றாங்க, இன்னி உத்தீகு அஃதல மின் தாலிக், இதை விட சிறப்பாக செய்வதற்கு எனக்கு சக்தி இருக்குன்னு சொன்னவொன்னே நபி அல்லாஹ் சொன்னாங்க, லா அஃதல மின் தாலிக், இதை விட சிறப்பு கிடையாது. ஒரு நாள் நோன்பு வைக்கணும், ஒரு நாள் என்ன செஞ்சிடணும், நோன்பு விட்டுறணும். அதுதான் இறை தூதருடைய வழிகாட்டுதல் அப்படின்னு நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிடறாங்க, சொல்லிடுறாங்க. என்ன நடக்குதுன்னு சொன்னோம்னா, ரசூலுல்லாஹ் உத்தரவிட்டப்ப மாற முடியாதுல்ல. அப்ப நபி அவர் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, ஒரு நாள் நோன்பு வைக்கிறாங்க, ஒரு நாள் நோன்பு விடுறாங்க. அவங்க வயோதிக பருவத்தை அடையும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப சிரமமாயிடும். இந்த ஒரு நாள் நோன்பு வைக்கிறது, ஒரு நாள் நோன்பு விடுறதுங்கிறது பயங்கரமான ஒரு கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படித்தான் செய்வேன்னு சொல்லிட்டாங்க, அதை மீறவும் முடியல. அப்படி ஒரு நாள் நோன்பு விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கும் போது அது அவங்களுக்கு பயங்கரமான ஒரு சிரமத்தை என்ன செய்து கொடுக்குது. அப்ப அவங்க சொல்லுவாங்களா, ஃபகான அப்துல்லா யகுல், அதாவது சஹீஹுல் புகாரில 1975 செய்தியா இருக்குது, பஅதமா கபீர், அவங்க ரொம்ப வயோதிக பருவத்தை அடைந்த போது, யா லைத்தனி கபில்து ருஹ்ஸத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபிகள் நாயகத்துடைய அந்த அனுமதியை நான் நான் பொருந்தி கொண்டிருக்க வேண்டுமே. மாசம் 3 நோன்பு வைங்கன்னு மட்டும் சொன்னாங்க, அதையா தான் ஏற்றிருக்கணும். அது ஒரு நாள் நோன்பு வைங்க, 2 நாள் நோன்பு விடுங்க, அதையா தான் ஏற்றிருக்கணும். நான் ஒரு நாள் நோன்பு வைப்பேன், ஒரு நாள் நோன்பு விடுவேன்னு சொல்லி அப்படித்தான் செய்வேன், தனக்குத்தானே விதியாக்கிட்டார். அப்ப தனக்குத்தானே அவங்க ஒன்று விதியாக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்துக்கு பிறகு இவங்களுக்கு ஆயுளும் நீண்டு விடுகிறது. ஒரு 50 வயசு 60 வயசுல மௌத்தாயிட்டா பஞ்சாயத்து இல்லை. ஒரு நியத்து வச்சு காலமெல்லாம் நோன்பு வைப்பேன் அப்படின்னு நியத்து வைக்கிறாரு. அது ரசூலுல்லாஹ் உத்தரவிட்டு ஒரு நாள் நோன்பாக்குங்க, ஒரு நாள் நோன்பு விட்டுருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வாழ்நாள் நீடித்து போய் வயோதிக பருவத்தை அடையும் போது நான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அனுமதியை நான் ஏற்றிருக்க வேண்டுமே, நான் அதை ஏற்காமல் போய்விட்டேன்னு செய்றாங்க. அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க வரலாறுகள்ல என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு நாள் நோன்பு வச்சுட்டு ஒரு நாள் நோன்பு விடுறது அப்படி முடியாம அவங்க எப்படி ஆயிட்டாங்கன்னு சொன்னோம்னா, 4-5 நாள் நோன்பு விடுறது, ஒரு 4 நாள் நோன்பு வைக்கிறது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு சிரமம் ஆயிடுச்சு என்றெல்லாம் வரலாறுகள் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நோன்பு பத்தி இது என்ன செய்யப்படுது, பேசப்படுகிறது. அதே மாதிரி இந்த செய்தியோடு இன்றைய வகுப்பை முடிச்சிருவோம். முஸ்லிம்ல 2796 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்ன அஹப்ப சியாமி இலல்லாஹி சியாமு தாவூத், அல்லாஹ்க்கு ரொம்ப பிடித்த நோன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு. வஹப்ப ஸலாத்தி இலல்லாஹி ஸலாத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்க்கு பிடித்த இரவு தொழுகை தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய இரவு தொழுகை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி இரவு தொழுகை தொழுவாங்க, கான எனாமு நிஸ்ஃபல் லைல், இரவுல பாதி இரவு தூங்குவார்கள். வயகூமு சுலுசஹு, 3ல் 1 தொழுவார்கள். வயனாமு சுலுசஹு, 6ல் 1 தூங்குவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், 1/2 1/6 1/3, 1/2 1/6 1/3. இதை நாம கணக்கு போடணும்னா நாம தூங்குற நேரத்தை 6ஆ பங்கு வைக்கணும். இப்போ நம்ம இஷா தொழுகைக்கு பிறகு, இஷாவுக்கு முன்னாடி தூங்கக்கூடாது, ரசூலுல்லாஹ் வெறுத்திருக்கிறாங்க. இஷா தொழுகைக்கு பிறகு பேசிக்கிட்டு இருக்கிறத வெறுத்திருக்கிறாங்க.
அப்ப இஷா தொழுகைக்கு பிறகு இப்போ 8 மணிக்கு இஷான்னு வச்சுக்கிடுங்க, தூங்குறது 9 மணி. 9 மணில இருந்து நாம காலையில ஒரு 5 மணி வரைக்கும் உள்ள நேரத்தை என்ன செய்யணும், 6ஆ பிரிச்சுக்கணும். 9ல இருந்து 5 மணி வரைக்கும் உள்ள நேரத்தை வந்து 6 பங்கு வச்சு அதுல முதல்ல 3 பங்கு என்ன செய்யணும், தொழணும். அடுத்த 2 பங்கு முதல்ல 3 பங்கு தூங்கணும். அடுத்த 2 பங்கு என்ன செய்யணும், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தொழுவாங்க. அடுத்த 1 பங்கு திரும்ப தூங்கிடுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க, சஹர் நேரம் என்பது நமக்கு எப்பவுமே ஆரம்பிச்சிடும். சஹர் நேரம் என்பது நமக்கு 2 மணி 1:30 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம அந்த சுபுக்கு முன்னாடி உள்ள சஹர் நேரம், சஹர் சாப்பாடு சாப்பிட்றோம்ல, அந்த சஹர் நேரத்துல பெரும்பாலும் ரசூலா தூங்கி தான் இருக்கிறாங்க. ரசூலா எந்த சஹர் நேரத்தை தொழுது இருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி உள்ள சஹர் நேரத்தை செஞ்சிருக்கிறாங்க, தொழுது இருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்துடைய அடிவானத்துக்கு வர்றான் பாருங்க, உலகத்து வானத்துக்கு வந்து என்னிடம் கேட்பவர் இருக்கிறாங்களான்னு சொல்றது இந்த நேரம் தான். எந்த நேரம், அதாவது நம்ம இரவை வந்து நம்ம 3ஆக பங்கு வைத்து அது 3வது பகுதியோட ஆரம்ப நேரம். அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னோம்னா, இஷாக்கு பிறகு நம்ம ஒரு விளங்குறதுக்காண்டி 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் உள்ள எவ்வளவு நேரமோ அதை 6ஆ பங்கு வச்சு அதுல முதல்ல 3 பங்கு என்ன செய்வாங்க, அவங்க தூங்குவாங்க. திரும்ப என்ன செய்வாங்க, 2 பங்கு அவங்க தொழுவாங்க. அடுத்து 1 பங்கு என்ன செய்வாங்க, தூங்குவாங்க. அதோட என்ன நேரம் வந்துடும், ஃபஜ்ர் நேரம் என்ன செஞ்சு வந்துடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையை முடித்து விட்டு ஃபஜ்ருக்கு முன்பாக கொஞ்ச நேரம் தூங்கக்கூடியவங்களும் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அப்போ இரவு தொழுகைய இஷாவுல இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் எந்த நேரத்தை நம்ம தொழலாம். ஆனா சிறந்த நேரம் எது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா எந்த நேரம் தொழுது இருக்கிறாங்க, தாவூத் நபி தொழுத நேரத்துல தான் அவங்க தொழுது இருக்கிறாங்க. அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்து வானத்துக்கு வரக்கூடிய நேரம். பாவ மன்னிப்பு கேட்டால் என்னிடம் கேட்பவர் யார், அவருக்கு நான் கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நேரம். என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்பவர் யாருடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய நேரம். இதனை விளங்கிக்கணும். ரமதான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற காலங்கள்ல இரவு தொழுகையை ஜமாத்தா தொழுவது நமக்கு நபி வழி கிடையாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஜமாத்தா தொழுதுக்கலாம். ரமதான் மாதத்துல வந்து இரவு தொழுகையை ஜமாத்தாவை தொழுவது சிறந்தது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, மன் காம மஅல் இமாமி ஹத்தா யன்சரிஃப் குத்திபலஹு கியாமுல் லைலா. யார் வந்து இமாமோடு இரவு தொழுகையை சலாம் கொடுக்கிற வரைக்கும் தொழுகிறாங்களோ, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இமாமோடு இரவு தொழுகையை தொழுகிறாங்களோ, அவங்களுக்கு வந்து இரவு முழுவதும் தொழுத நன்மை என்ன செய்கிறது, கிடைக்கிறது. அப்ப அதனாலதான் நாம என்ன செய்யறோம், ரமதான் மாதத்துல வந்து கடைசி 10ல லைலத்துல் கத்ர நாடி தொழும்போது தாவூத் நபி தொழுத நேரம் அந்த 2ல இருந்து ஒரு 4-4:15 வரைக்கும். ஏன்னா அதுக்கு பிறகு ஒரு கடைசியில 1 பங்கு தூங்குற நேரம். நம்ம சகல் சாப்பாட்டுக்கு போயிடுவோம். அப்ப ரமதான சகல் சாப்பிடணும்ல. அப்ப இரவு தொழுகைக்கு சிறந்த நேரம் எந்த நேரம், அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொழுத நேரம் தான் சிறந்த நேரம். அப்ப நாம அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து இரவு தொழுகையை தொழுவது சிறந்தது. ரமதான் மாதத்துல நாம இமாம் ஜமாத்தோடு தொழும்பொழுது நமக்கு இரவு முழுவதும் தொழுத நன்மை ரமதானுக்கு மட்டும் என்ன செய்து இருக்கு. இதை நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். தாவூத் நபியுடைய வாழ்க்கை வரலாறுல உள்ள இன்னும் பல சம்பவங்களை நாம் தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்களில் காண்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.